வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழன். நிறைய பேர் ஹாலிடே ஒர்க் அவுட் அல்லது ஹோம் ஒர்க் அவுட் இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இதில் என்ன ஒரே பிரச்சனைனா, நம்மளுடைய ஃபீனிக்ஸ் வெல்னஸ் அகாடமியினுடைய ஃபிட்னஸ் ட்ரெய்னர் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது தெரியும். அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு சராசரி நபர் அவருக்கு எப்படி ஒர்க் அவுட் கொடுக்கணும், அவருடைய உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், ப்ராப்பராக சில எக்ஸசைசஸ் பண்ண முடியாததுக்கு என்னென்ன லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸை எப்படி களையணும், அதன் பிறகு எப்படி பயிற்சியை ஸ்டெப்பாக ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், டாப் கியர்ன்ற மாதிரி படிப்படியாக எப்படி கற்றுக்கிட்டு ப்ராக்ரஸ் பண்ணணும். ப்ராக்ரஸ்ங்கிறது வெயிட் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை, எப்படி சரியாக செய்யணுங்கிறது, இதெல்லாம் அந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குவோம். அந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளாத, அந்த மாதிரி உடலை ஃபிட்டாக ஆக்கிக்காம, அதாவது எக்ஸசைஸுக்கு தன்னை தயார்படுத்திக்காத நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹோம் ஒர்க் அவுட், இந்த மாதிரி திடீர்னு ஒரு யூடியூப்ல ஒரு ஆப்பில் கிடைக்கிறத பண்ணாங்கன்னா ஃபேட் லாஸ் ஆகலாம், கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணலாம், மறுக்கலை. பட் அவங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் எதுவும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுடைய முக்கியமான தசைகள், உங்கள் கோர் ரீஜன், உங்கள் இன்னர் யூனிட் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதா, க்ளூட்டு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கா, எங்கேயும் டைட்னஸ் இல்லையா, உங்களுடைய மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்ல போகிற ஒர்க் அவுட் இஸ் அ ஹாலிடே ஒர்க் அவுட் ஒரு ஹோம் ஒர்க் அவுட். அப்படியே சொல்லு. இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஜிம்முக்குமே எதுவுமே தேவையில்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு தேவை 2 வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை. இப்போ முதல் பயிற்சி நீங்கள் செய்யக்கூடியது பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். நம்ம ஊரில் ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு கரெக்டான பெயர் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். இப்போ ஸ்குவாட் பயிற்சி செய்யும் போது உங்களுடைய க்ளூட், உங்களுடைய கோர் ரீஜன் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். இறங்கி நீங்கள் கீழே உட்காரும் போது மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு உட்காருங்க. மேலே வந்த பிறகு பிரீத் அவுட், திருப்பி மூச்சை நல்லா உள் வாங்கிக்கிட்டு தென் கோ டவுன். எவ்ரி ரெப், ஒவ்வொரு ரெப் போதும் உங்களுடைய பிரெத் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோர் ரீஜன், அந்த டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், அந்த ரீஜன்லாம் ஆக்டிவேட் ஆகி டைட்டாக இருக்க வேண்டியது முக்கியம். க்ளூட் ஆக்டிவேட் ஆகணும். காலை தரையில் நல்லா அழுத்துங்க. உங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இல்லையான்னு பார்த்துங்க. ஃப்ளாட் ஃபுட் இருந்ததுன்னா அதுக்கான அந்த இன்சோல், அது ஆர்த்த ஹீல் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஷூக்குள்ளே வச்சுக்கிட்டு பண்ணுங்க. ஃப்ளாட் ஃபுட்டோடு இருக்கிறத சரி செய்யணும். ஃப்ளாட் ஃபுட்டோடு இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த எக்ஸசைஸ் அவுட்புட், உங்களுடைய ஃபிட்னஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். அதில் யூ கேன் டூ 3 செட்ஸ் 15 to 20 reps. ஒவ்வொரு செட்டுக்கு செட் நடுவில் நீங்கள் ஒரு 30 செகண்ட் வரை ரெஸ்ட் எடுத்தாலே போதும். ஏன்னா இதில் பெரிய வெயிட் இருக்க போகிறது இல்லைங்கிறதுனால ஒரு 30 வினாடிகளுக்கு மேலே நீங்கள் ஓய்வெடுக்க தேவையில்லை. இது முதல் பயிற்சி. இரண்டாவது பயிற்சி நீங்கள் செய்யக்கூடியது புஷ்அப்ஸ். இதுவும் ரொம்ப பேசிக்கான பயிற்சி, பட் இதனுடைய ஃபார்முலா பல பேர் தவறு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக புஷ்அப்ஸ்னுடைய டாப் பொசிஷனில் உங்கள் தலை, உங்களுடைய தோள்களுடைய பின்பகுதி, உங்களுடைய ஹிப், உங்களுடைய நீ ரீஜன், உங்களுடைய ஹீல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும். உங்களுடைய வயிறு பகுதி, உங்களுடைய கோர் ரீஜன் கிட்ட இருக்கிறது இப்படி டாப் டவுன் ஆகக்கூடாது. அதாவது கோர் ரீஜன் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கணும். லோவர் பேக்கில் ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பராக வச்சுக்கிட்டு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். புஷ்அப்ஸ் பண்ணும்போது கை ரொம்ப இப்படியும் போயிடக்கூடாது, ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகும். இப்படி உடம்பு ஒட்டி ரொம்ப வந்துருச்சுன்னு சொன்னால் ட்ரைசெப்ஸுக்கு அதிக ஒர்க் போகும். ஸோ ஸ்லைட்லி அவுட். உங்கள் ஷோல்டர் வித் ரொம்ப வைடாகவும் வைக்காதீங்க, ரொம்ப க்ளோஸாகவும் வைக்காதீங்க, நார்மல் வித்தில் வைங்க. ட்ராப் டவுன் யுவர் பாடி. உங்களுடைய இன்னர் யூனிட் என்கேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். புஷ் யுவர் செல்ஃப் அப், தென் லோவர் யுவர் செல்ஃப் டவுன். எப்படி செய்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். செய்கிறது முக்கியம் இல்லை, ஹவு யூ டூ இட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தவறாக செஞ்சீங்கன்னா பலனும் வராது, பிரச்சனையும் ஏற்படும். புஷ்அப்ஸ் 3 செட் 15லேருந்து 20 ரெப்பிட்டேஷன். செட்டுக்கு செட் நடுவில் 30 வினாடிகள் ஓய்வு போதும். கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய பல இடங்களில் புல்அப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புல்அப்ஸ் பண்ண முடிஞ்சால் புல்அப்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 செட், அந்த 3 செட் 6லேருந்து 10 ரெப்பிட்டேஷன் வரைக்கும் பண்ணலாம். சப்போஸ் புல்அப்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு எதுவும் இல்லை, உங்களுக்கு டோர் ஸ்டாண்டு அல்லது ஃப்ரேம் எதுவுமே உங்களுக்கு சரியாக அமையலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம்னா 2 வாட்டர் பாட்டிலில் ஒரு 2 லிட்டர் பாட்டில் சம்திங் லைக் தட் தண்ணீரோ அல்லது மணலோ நிரப்பிக்கிட்டு அதில் நீங்கள் ஆல்டர்னேட் டம்பல் ரோ செய்யலாம். இதுவும் ஒரு 3 செட் 10லேருந்து 12 ரெப்பிட்டேஷன். ஏன்னா எல்லாமே இதில் பெரிய வெயிட் இருக்காது. ஸோ ஒரு 15 ரெப்ஸ் வரைக்கும் கூட போடலாம். ஓய்வு கம்மியாடுங்க, ஒரு 30 செகண்ட் வரைக்கும் ஓய்விடுங்க. அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மவுண்டன் கிளைம்பர்ஸ். இது ரொம்ப டஃப்பான பயிற்சி, எல்லாராலையும் சரியாக செய்ய முடியாது. இதில் என்ன செய்யணும்னா, இது ஒரு ஐசோமெட்ரிக்
எக்ஸசைஸ் அண்ட் கார்டியோ எக்ஸசைஸ் இரண்டும் கம்பைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புஷ்அப் பொசிஷனுடைய ஸ்டார்ட் பொசிஷன் ஃபினிஷ் பொசிஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கையை இப்படி வச்சுக்கோங்க. ஒரு நீயை உள்ளே கொண்டு வாங்க, திருப்பி பின்னாடி கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நீயை உள்ளே கொண்டு வாங்க, பின்னாடி கொண்டு போங்க. இட்ஸ் லைக் தட் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் செய்யணும். 20 to 30 செகண்ட்ஸ் ஒரு செட், அந்த மாதிரி ஒரு 3 செட் வரைக்கும் பண்ணலாம். இது ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸ். புஷ்அப்ஸே செய்ய முடியாதவங்க இதை நினச்சே பார்க்கக்கூடாது. இந்த பயிற்சிகள் எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் நல்லா ஃபிட்டாக இருக்கேன், எனக்கு எந்த விதமான மொபிலிட்டி ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸும் இல்லை, எந்த இடத்துல எனக்கு எந்த வீக்னஸும் இல்லை, எந்த இடத்துலையும் எந்த மசில் ஸ்ட்ரெயினோ எதுவோ இல்லை, ஐ எம் அப்சல்யூட்லி ஃபிட் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜிம் இல்லை வெளியே எங்கேயோ ஊருக்கு போகலான்னு நினைக்கும் போது இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் செய்யலாம். ஒவ்வொன்றிலையும் 3 செட் சொன்னேன். தேவைப்பட்டால் நீங்கள் 5 செட் 6 செட் கூட போடலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு ஃபிட் யூ ஆர், ஹவு மச் யூ ஆர் ஏபிள் டு டூ, ஹவு பர்ஃபெக்ட்லி யூ டூ இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதோட என்ன சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யலாம்னா, அந்த 2 டம் வாட்டர் பாட்டில் சொன்னேன் இல்லையா, அதுலேயே ஹேமர் கல் மாதிரி ஒரு 3 செட் போடுங்க, 10லேருந்து 12 ரெபிஷன். அதுலேயே லேட்டரல் ரைசஸ் மாதிரி ஒரு 2 அல்லது 3 செட் போடுங்க. அதுலேயே 2-3 செட் பெண்ட் ஓவர் லேட்டரல் ரைஸ் போடுங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இல்லை உங்களுக்கு இன்னும் செய்யணும்னா இதுலேயே தரையில் படுத்துக்கிட்டு காலை டெட் பக் மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே டம்பிள் ஃப்ளை மாதிரி ஃப்ளோர் ஃப்ளை போடுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ரொட்டீன். ஒரு நாள் ஒர்க் அவுட், ஒரு நாள் ரெஸ்ட், அந்த மாதிரி 3 முதல் 6 நாட்கள் செய்யலாம். அதுக்கு மேலே நீங்கள் எங்கேயோ ஹாலிடே போகிறதில்ல. ஸோ ஒரு வாரம் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் that will be a good shock. இதுவரை கடுமையான அதிக எடையில் மட்டுமே செய்து பழக்கப்பட்டவங்க உடலுக்கு இது ஒரு நல்ல ஷாக்காக இருக்கும். நீங்கள் திரும்ப உங்களுடைய ரெகுலர் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் முன்னையோட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மாதிரி டீலோட் பண்ணிவிட்டு திருப்பி ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, பாக்கி 3 நாள் வாக்கிங் போங்க. ஒரு 35லேருந்து 45 நிமிஷம் வாக்கிங் பண்ணலாம். இல்லை சைக்கிளிங் முடிஞ்சா பண்ணுங்கள். நீங்கள் போகிற இடத்துல நீச்சல் பழக முடியும்னா நீச்சல் பழகுங்க. ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப். உங்களுடைய உடல் நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்கிறத பொறுத்து என்ன பண்ணலாம், எத்தனை செட், எவ்வளோ நேரம் பண்ணலாம், இதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.